இல்ல நானவோ இது பால் செம்பு எடுக்கிற மாதிரியும் சடா சடான்னு அடிக்கிறியா விஜய் ஆளை உள்ள வச்சு என்ன எப்படி பாத்தியா ஐயோ தம்பி ஐயோ தம்பி அண்ணே 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 எங்க பண்ண அண்ணே ஐயோ தம்பி தென்பாண்டி தீமையில தேரோடு வீதியில மான் போல உள்ளவனே யாரடித்தாரோ அந்த பிள்ளைதான் அடிச்சுட்டு அப்ப யார் அடிச்சா மயிரை புடுங்கினாங்க ஏண்டா போய் பொம்பளை பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளிட்டு இருக்கு பார்த்து சும்மா இருக்க என்ன செய்யணும் நீ இந்த பிள்ளை நெஞ்சில கை வச்ச அடுத்து தள்ளுற தம்பி உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன் ஏன் தள்ளுறான்னு சொல்லுவேன் காலையில வந்து சங்கத்துல ரிப்போர்ட் பண்ணி நான் 5000 நான் கட்டேன் ஏண்டா டேய் ஏ விஜய் விஜய்ங்கடா ஓஹோ ஓஹோ எங்களை மேல கேனா பூனா மாத்தி அந்த பூனா கேனா மாதிரி தான் இருக்கு மரியாதையா பேசிக்கிறானே என்னடா ஆளை உள்ள வச்சுக்கிட்டு என்னடா எங்களுக்கு ரசிகர் இருந்தா உனக்கு என்ன நான் கேக்குறேன் ஏய் ரசிகர் இருக்கணும் இப்ப திரைப்பட உலகத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரி அவர் ஸ்டைல பார்த்து அவருக்கு ரசிகர் இருந்தாங்க ஆமா உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பை பார்த்து சரி அவருக்கு ரசிகர் இருந்தாங்க ஆமா இப்படி நிறைய பேரை சொல்லலாம் நீ இந்த மருதமரியும் யார போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு குளிச்சிங்க ஒண்ணே செய்யத்தானே ரெண்டு பேரும் நல்லா அவள செய்யடா பாப்போம் ஐயோ ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தென்பாண்டி தீமையில தேரோடு வீதியில மான் போல உள்ளவனே யாரடித்தாரோ இந்த பாட்டு உனக்கு யாரா சொல்லி கொடுத்த முதல்ல எதுக்கு அடுத்தது யார் அடிச்சார போட்டு மாட்டா ஏண்டா போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை உன் நெஞ்சிலே கை வச்சு தள்ளிட்டு இருக்க பார்த்து நீ சும்மா இருக்க நீ நான் அந்த பிள்ளை நெஞ்சில வச்சு அந்த மாடம் பால் குடிக்க தெரியுது சரி பேசுடா வெட்டி புண்ணாக்கு மரியாதை பேசுமா என்ன பேசுறாவா என்னடா பேசுறாங்க நீ பெரிய ஆள்மேடா ஏய் போட்டேன்னு வெச்சுக்க ஐயோ தம்பி ஐயோ ஐயோ தம்பி ஐயோ ஐயோ தம்பி ஐயோ தம்பி தென்பாண்டி தீமையில தேரோடு மீது நீ பெட்டி வாசிக்க வேணாம் நீ வாசிக்க அண்ணா நீ வாண வாசின அவன் போட்டு எதுக்கடுத்தாலும் தென்பாண்டிச்சி மேல மயிரை புடுங்கலை இஞ்சரு உன் வேலையை பாரு நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன் சும்மா ஆம்பளையா ஆயி ஓயி அப்படித்தான்டா பண்ணுவ நீ எனக்கு ஆளடா போடா உள்ள போயிட்டு அந்த நோஞ்சான் கொடுக்க வர சொல்ற போடா ஏவன் தான் சார் எப்படி முண்டையாடா நீ பப்புனா லூசு முண்டையாடா பொம்பளை மாதிரி நடந்துக்க நீ ஆம்பளை ஆம்பளை சரி நான் வளர்த்த ஆத்தாக்கலா இருக்கானு ரொம்ப அமைதியா பேசுற சவுண்ட் வை அதுல எடுத்து வை வர்ற பப்புன் பூரா போய் சேரட்டும் அதெல்லாம் நல்லா இருக்கு பொம்பளை பேச காட்டி எது வச்சிராத காப்பு கட்டி இருக்க காப்பு கட்டி இருக்கீங்களா அப்புறம் மாடு காலைக்கு நோக்கிறேன் காப்பு கட்டி இருக்கீங்க என்னவோ ஆம்பளை ஆயி ஓயிங்கற அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன்டா என்னடா பண்ணுவ ஐயோ தம்பி ஐயோ ஐயோ தம்பி ஐயோ என்னடா பண்ணுவ ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஆளா தென்பாண்டி தீமையில தேரோடு வீதியில மான் போல உள்ளவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ உன்னை கும்பிடுறேன்டா நீ எதுவுமே பாருங்க இப்ப நான் லூசா நீ லூசான்னே தெரியும் எதுக்கடுத்தாலும் யார் அடிச்சாரோ மயில புடுங்கினாரோ என்ன அகராதி வேணுக்கு வரல விஜயக்கா வணக்கம் அம்மா சங்கத்துல பாக்கையில விஜயக்கா வணக்கம் அக்கா பவுடர் போட்டுக்கிறேன் வணக்கம் அப்புறம் என்னடா வெட்டி புண்ணாக்கு மேடையில வந்தா நீ வச்சிருக்கிற பொம்பளை ஆம்பளை வெட்டி புண்ணாக்கு கேன புண்ணாக்குன்னு எப்பவுமே தலையில அடிச்ச போடா மூணா பூனா போடா சரி அம்மா கோச்சுக்கிறாங்க இனிமே புல்த பேச்ச பேசுடா நான் போக சொல்லிட்டேன் பெண்ணை கொடுத்த போக சொல்லிட்டேன் எத்தனை ஊருக்கும் நாடகத்துக்கு போயிருக்கேன் எப்படி நான் வளர்த்த ஆத்தாக்க தாய் குலங்கள்லாம் எவ்வளவு ஒற்றுமையா எப்படி அழகா தெய்வமே வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி நாடகம் பாக்குறாங்க நீ என்னவோ வாடா வாடா அப்படிதான்டா பேசுவேன் அப்படித்தான்டா பேசுவேன்னு சொல்ல 5 வயசு ஆம்பளைக்கு 50 வயசு பொம்பளை அடக்கம் சொல்லிருக்காங்க யார் சொன்ன உன் சட்டம் அந்த காலத்துல இந்த காலத்துல நீங்க அடங்குங்க வருஷம் முழுக்க நாங்களே அடங்குவோம் எங்களை போட்டுக்கிட்ட கிறகம் என்ன மாதிரி பொம்பளை எல்லாம் மாட்டணும் அறுத்து குமிச்சு புளிச்சு விடுவேன் புளிஞ்சு பேசுடா வெட்டி பையில உன்னையெல்லாம் புரிஞ்ச மசுர்னா புடுங்க இருக்கா நீ வந்து புடுங்கு எங்கடா அவன் என்னடா புடுங்குங்கற ஐயோ மருதமணி பையடா சொல்லில வந்தன மிதிச்சு புடுங்க மிதிச்சு புடுங்கு கிடுங்கு இல்லாம பேசக்கூடாது என்ன புடுங்குங்கற
ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தென்பாண்டி சீமை இந்த மைக் ஆஃப் பண்ணி போங்க. எதுக்காக தீர்மானம் செய்யல? ஏய் கம்முனுங்கடா புடுறான்னு சொல்லி சங்கத்துல மாட்டி விட்டுறாமே. சரி உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு போற குடும்பம் புழு புழுன்னு தான் இருக்கும். சரி உன்னையெல்லாம் என்னடா என்னடா எதுக்குடா வந்த? எதுக்குடா அந்த எதுக்குடா? என்னடான்னு சொல்லாத. வேணா மாமா அத்தா என்னங்க புருஷன் புடலங்க புண்ணாக்கு புருஷன் பேசாத. அத்தை ஐயா மாமா அடடடட என்ன புருஷன்னா எரிச்சலா இருக்கும் உங்களுக்கு. அத்தா மாமா அப்படின்னு பேசுறா. உனக்கு தான் பேச தெரியும். முதல்ல பேச சரி நல்லா ஆம்பள போன்ற போல பொட்டி கலண்டு போ. நான் குடுக்குறக்குள்ள குன்ன குடிக்க அண்ணன் கவலை நாலு பக்கம் நரம்பத்து நரம்ப சொரி புரியங்க. நான் புள்ள கூட நரம்பத்து மாலையா கோத்து போட்டுக்குவேன். கட்டையை புடிச்சு திரி புரியங்க. நல்லா ஆம்பள திருவிடா கால் பூந்திக்கு ஏந்தி கொடுத்த பம்பள பக்கடாக்கு கடை சொல்லி போனவன். அடி கேனா பூனாமா. பூனாமா என்ன கேன ஏய் என்னடா ஏய் பேசுறா எனக்கு ஏண்டா போய் ஒரு பொம்பளை பிள்ளை கேனா போனாங்கற கேக்க பக்க நாள்ல பாத்தியா? ஏய் 1000 தான் அந்த பொம்பளை பிள்ளடா. நீ எப்பற அந்த பிள்ளை கேனா போனாங்களா? இருடா பக்கம் மலக்கறவன் சும்மா இந்த ரெண்டு பிள்ளை யார நம்பிடா வந்திருக்கு? நம்மள மிந்தா வந்திருக்கு. நீ எப்பற அந்த பிள்ளை கேனா போனாங்களா? ஏய் இங்க நாடகம் பார்க்கற யாரா? நம்ம தாய்மார்கள். நம்ம தாய்மார் தானே. இது என்ன நாடு? தாய் நாடு. தாய் நாடு தானே. பெண்கள் எல்லாம் யாரு? நம்மள தாய்மார்கள். நம்ம தெரியுமா? நீ எப்பற அந்த பிள்ளை பார்த்து கேனா ஏய் கேக்க பக்க நாள்ல பாத்தியா? நீ எப்பற அந்த பிள்ளை பார்த்து கேனா போனாங்களா? ஏய் நீ எப்பற அந்த பிள்ளை கேனா? நான் சொல்றேன் ஒரு தடவை சொல்லு. நான் கேனா புண்ணான்னு ஒரு தடவைதான் சொன்னேன். நீ 14 தடவை சொல்லியிருக்க. போ நீ கும்புனே போ. பஞ்சாயம் பேச வர குட்டிக்கார மொவரைய பாரு. ஒண்ணு இதுல வீக்கா இருக்க. எது வாமா லவ் பண்ணலாமா? சரி என்னவோ இவனை கேட்ட மாதிரி எப்படிடா சொல்லுவேன்? ஆள பாரு. கேட்டது நான் ஒரு தடவை அவன் 14 என்ன வெட்டி புண்ணாக்குனில போடா மூணா பூனாம் அவனே. ஏய் மூணா பூனா மவனே. மூணா பூனானா முட்டாளு புண்ணாக்கு மவனேன்னு அர்த்தம். நல்ல வேளை வேற எதுவும் சொல்லிடுவேன்னு நினைச்சேன்னா தல எனக்கு ஈரக்குலையே நடிக்க பெண்கள் கூட்டம் இருக்குன்னு பேசாம இருக்கேன். சரி அதனால தான் நான் ரொம்ப ஆனா உன்னையெல்லாம் தாலி கட்டி கூட்டிட்டு போயில இந்த மைச்சாட்டுக்காரர் பாட்டு ஓடுவார் பாரு. மணமகளே வா வா வந்துட்டேன் மாமியாளுக்கு மருந்து வச்சு கொள்ளவா. குணமகளே வா வா குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா செஞ்சிடுறேன். நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒன்னு மாமியா. நீ எப்ப அந்த பிள்ளை பார்த்து கேன போனாங்களா? கேக்க மருதமணி வந்து இப்ப என்கிட்ட நசுங்கி சாகணும். அதை நீ பாக்கணும். அவர் சொல்ல கேட்காத. நீ பாட்டில் அமைக்க போடாத. அவன் நம்பி 200 நாடகம் வாங்கியிருக்கு. நீ வேற 200 நாடகம் வாங்கின வெட்டி புண்ணாக்கு ஏன் கூட நடிக்க மாட்டேன். நல்ல ஆம்பளை எழுதி போடு. என்ன மைசூருக்கு அப்ப அந்த கூந்தலுக்கு அந்த பயப்புடுக்கு இருக்குல்ல. ஒரு சேச்சிப்பு இருக்கு காத்திராஜா. ஒரு சேச்சிப்பு இருக்குன்னா டிரைவர் சின்னலா தான் இருப்பேன். காத்திராஜா வந்து சேச்சிப்பு அவன் வந்து டிரைவர் ஒழுக்கமா இருக்கணும். நான் வந்து உனக்கு வந்து கியர் ராடு. சரி நல்ல டிரைவர் நல்ல கியர் ராடு திருச்சி விஜிட்டே ஜிபே நீங்க ஓட்டுங்கடா. அரிய கம்மக்கர ஓரத்தில கண்ணதா கண்டுக்காம பொறியடி பொன்னதா. கம்மக்கர ஓரத்தில கண்ணதா என்ன கண்டுக்காம பொறியடி என்னதா. துணிப்பையுதான் இங்க வா. அது எப்படி ஊர்ல காலாஞ்சி கொடுக்க வச்சிருக்காங்க அதை அழிக்கிட்டு துணிப்பை கிணிப்பைங்கிற. தூ நீ பை துணி என்னடா கண்ட என்ன துணி பை. அட கீரை முண்டை செத்த முண்டை. என்ன ஆச்சுடா உனக்கு இப்ப? ஆமா நான் அக்கா நீ தம்பி சின்ன நொன்னு அப்படியே.
போட்டு அமுக்குடாதா டேய் தூக்கத்தை முடியல முண்டை எதுக்கு தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ அக்கா வியாபாரம் வாங்கினா வியாபாரத்தை ஒழுக்கமா துணி பையங்கணும் என்ன என்ன சொன்ன விஜய் ஐயா ஐயா அண்ணே வாடா டே ஐயா அண்ணே வாடா அண்ணே ஐயா அண்ணே 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 தென்பாண்டி சீமையில தேரோ ஐயா டேய் டேய் வாடா டேய் 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 இங்கே ஆடா லூசு போயிட பொம்பளை இங்கே இருக்க அங்கே ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்க இஞ்சாலே லூசு போயிட இங்கே ஆடா அங்கே என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க ஏய் 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 டேய் ஏய் ஏய் நான் லூசு போயில அங்கேயே போய் ஏறி பொம்பளை ஏறி ஆடுறானா நீ போடா உன்னால தான்டா இவன் போடா உள்ள ஐயோ டேய் டேய் போய் அடிடானா எதையே பார்த்துக்கிட்டாங்கிற ஒன்னே நம்பி நான் பந்தயம் கட்டியிருக்கேன் ஏறி ஆடுறானா வா மருதமணி பயலுகிற அத்தனை பேர் மேடைக்கு வா சவுண்ட் கொடுக்காத வா சொல்றேன் வாங்குற வர சொல்ல மருதமணி பயலுகடா மேடைக்கு வா மருதமணி அச்சினைக்கு என்ன விஜயா ஐயோ ஐயோ அண்ணே ஐயோ அண்ணே ஏய் அண்ணே அண்ணே நொறுக்கிட்டா வேற வெட்டி இல்லடா நீ வேற அண்ணே அண்ணே உனக்காண்டி ஏய் என்ன என்ன ஏய் ஏய் அது தூக்க முடியாது நெஞ்சு வலி வந்துரும் மருதமணி எதுக்கு உனக்கு இந்த வேலை டேய் ஐயோ கொல்ல பாக்குறாங்க வெட்டிக்காரனே வந்து போலாங்கிற இங்க வா இங்க வா நல்ல ஆம்பளை நிக்கிறேன் தள்ளுடா ஏய் போடா போலாடா வர சொல்ல அத்தனை பேரையும் வர சொல்ல யாருப்பா மருதமணி பயில யாருப்பா வா வா நீ யாப்பா வா உனக்கெல்லாம் மீசை நிறைச்சு ஆசை நிறைக்கல பாரு வாங்குற எல்லாம் பயிர் ரெடியா இருக்கு அந்த ஐயா பையா குய்யா அத்தனை பேரையும் வர சொல்லி அத்தனை பேருக்கு முன்னால நீ என்கிட்ட மண்டிடணும் இங்கமா சும்மா அத்தை தண்ணி ஆம்பளை மண்டிடும் பயலுகளாவது வந்தோன்னு போயிருவாங்க ஐயாவை வந்தாலும் விடி விட தொத்தா தொத்து போடுவாங்க நல்ல ஆம்பளை நிக்கிறேன் ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப சொல்லிட்டு போ அப்படி அதுக்காக தொண்ணும் தேவை போடா நீ எல்லாம் ஒரு ஆளு என்ன நீ தான் பரிச்சு நினைச்சுக்கிட்டியா பேசுறா சங்கத்திலயும் சரி புதுக்கோட்டையிலயும் சரி திருச்சிலையும் சரி மதுரையிலையும் சரி எந்த சங்கத்திலையும் டான்சர்லயும் எனக்கு தான் பெருசு நீயா சொல்லிக்கிறாதா அது நீயா சொல்லிக்கிறாதா எங்க பேசு. தெரியும் எங்க வேணாலும் வரட்டும் உனக்கு ஈக்குவலா வச்சிருக்க எங்க அண்ணனா பாசமுள்ள கார்த்திகராஜா இனிமே பாடி போட்டுட்டு வா இந்த கீரை முண்டை 5-6 நாள் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்க பாசமுள்ள பாண்டியரு பாமலரு பார்த்துக்கிட்டே நிற்கிறா சரி நான் போன உள்ள இருந்து ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னட்டு அவன் அடிக்கலாம்னு இந்த இப்படியே நிற்கிறேன் அது என்ன பலாப்பழமாடா மருதமணி இதுல வீக்கு
வெக்கு மயிரை புடுங்கு. இதுல மருதமணி பயலு கூட ரசிகர் வேற. உள்ள போயிருவேனே திரும்பி வர முடியுமா ஜீவ சமாதி ஆயிருவ. பாசமுள்ள பாண்டியரே மருதமணி எங்க ரெண்டு பேருக்கு இது அளவெடுப்ப, உனக்கு எதை அளவெடுப்ப? சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. எத்தனை வச்சா இதே பாட்ட பாடுவா, இதே பாட்ட பாடுவா. எத்தனை பாடு சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. அந்த பாட்டா இருக்கா? பாட்டை மாத்து பாடுப்பா. சரி நீ பாடு பாடு. சிங்கினா சிங்கி அடியா, சிங்கினா சிங்கி அடியா, சிங்கினா சிங்கி அடியா. எரும மாடு வீட்டுல செய்யற வேலையை என்ன சொல்லிட்டு இருக்கா? விஜய் சூப்பரா கை அடிக்குதுடா. வந்ததுல இருந்து ஏன்னு சொல்ற, அடுத்து என்னதான் பாட்டு பாடு. பாட்டை மறந்துட்டியா கார்த்திக் ராஜா? ஆல்பம் போட்ட மோர கட்ட பாடுறா. நான் மறந்துட்டேன்டா. கனகத்தை மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி வெங்காயம் காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். என் கொதிக்குது என் கொதிக்குது, என் குக்கரில் கொதிக்குது, கொதிக்குது என் கொதிக்குது. மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல உள்ளவன யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ. அது அடுத்தது தெரியல, அது அடுத்தது என்ன உனக்கு தெரியல. மண்டே பொழந்து வருவேன். நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தோம்? சரி விடு விடு விடு. ஏன் கோப மருதமணி ஏன் கோபப்படுறீங்க? சரி வா விடு வா. என்ன நடந்துச்சு விடு. என்ன என்னது? அப்ப அழுவேல கூட அப்படி அழுவியா? சரி விடு, எதுவே பார்த்தாலும் சரி விடு. என்ன செல்ல வேணும்? என்ன வேணும்? அம்மா பால் சீம்பால் கூட வராது, நீ குடிச்சு குடிச்சு போ. அடுத்த பாட்டை எப்படா பாடுவ? அத்தங்கர தோப்புக்குள்ளே எங்களை பாட தெரியாதா? பாடு 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 பாடு. ஆமா பாடுவல. ஆரியா ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. கிருமியா? அது வந்து இது கெயின் கெயின் கைனா 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 ஏத்து கொஞ்சம் ஊம்பர் வை. ஏய் ஊப்பர்ரா. அததான் நான் சொன்னேன், நீங்க சொன்னா ஊஃபர் ஊஃபர். நீ சொன்னவனா அவர் ஏத்திக்கிட்டு இருக்காரு. கட்டை நல்லா அமுக்கு. எத்தனை 12 கட்டை இருக்கா? 12 கட்டையா? 7 கட்டை சுத்தி தானே இருக்கு. 7 கட்டைன்னா ஐயோ நம்மளுக்கு தொண்டை காணாது. எனக்கு தொண்டைக்கு காணாது, விஜய்க்கும் காணாது. தெரியாதுங்க. அங்கப்பா வாங்க இந்த நாடகத்திலே
பப்புன்னு ஆக இங்கு டான்ஸ் ஆடிக்கும் அன்பு சோரி சென்னை திருச்சி செக்ஸ் பிரஸ் சி இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் என் ஆறுயிர் நண்பர் அண்ணன் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக இந்த மலர் மாலை மச்சான் மருதமணி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எனது அன்பு தம்பியுடன் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கு டான்ஸ் ஆடிக்கும் அன்பு சகோதரி விஜய் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து அது கையில வாங்காது, நீங்க தலையில தான் போடணும். வாராய தோழி வாராயோ பந்தம் காண வாராயோ இது விஜயாச்சல புரிதாயே இது மாஜிலாயே. எங்க மாமா அம்புக்குரிய மதுரமணி மாமாவுக்கு நான் பொன்னாடை பொருத்தி போடுறா 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 பெத்தியிலே பட்டு பட்டு பத்திரிக்கை இச்சப்பட்டு நாளை முத்திரிக்கு முத்திரிக்கு நம்மளே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை புத்தி அருண் பாண்டியன் டி ஸ்டால் கண்ணன் அவர்களுக்கு பழனியப்பன் அவர்கள் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுகிறது. மாலை அணிவித்த அருமை தம்பி பழனியப்பனுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு மாமா மொட்டை மாமா எனக்கு மலர் மாலை அணிவித்த அன்பு மாமா அவர்களுக்கு மாலையை மாத்துங்க, மாலையை மாத்தி வேலையை ஆரம்பிங்க. ஆராஜ தோழி வாராயோ வனப்பந்த காண வாராயோ. நீ போல அவர் முன்னாடியே போ. ஆனா ஹோட்டல்ல போய் பரோட்டா கட்டா போடு. ஆஹா, ஏய். ஆமா அவர் டீ ஸ்டால் வச்சிருக்காரு. ஓ பரோட்டா போட கல்லு தேவையில்லை, உங்களுலே போட்டலாம் பரோட்டா பூரா. நல்லா இருக்குமா அப்படி மாவா வந்து போகும். மருதமணி அவரும் நானும் சேர்ந்து ஐயோ நீ அவரும் சேர்ந்தேன்னா அந்த ஹோட்டல்ல வச்சுருத்தேன் போகணும் பூரா. பூரா தண்ணியை போட்டு பூரா அங்கதான் சாப்பிட வருவாங்க. ஆனா உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம் சொன்னா உண்மை. நம்ம உறங்காம்பட்டி கிராமத்தர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆனா இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய உறங்காம்பட்டி அருண்பாண்டியன் டீ ஸ்டால் உரிமையாளர் டீ ஸ்டால் உண்மை கண்ணே அண்ணே கண்ணப்பா அவருங்க எங்களுக்கு காலையில காசு கொடுக்கறது பெருசு இல்ல, ஆனா அவர் சமைச்சு அவர் கைனாலே பரிமாறினார் பாருங்க. அந்த அந்த பரிமாற்றம் தான் உண்மையில. அந்த ஒரு அன்னதான பிறவுன்னு சொன்னா இன்னைக்கு அவரது பெருமை. ரொம்ப நல்லா வீட்டுல சாப்பிட்டு வந்தேன், அவர் ஆசைப்பட்டதை பார்த்து நானும் உட்காந்து சாப்பிட்டேன். அவர் தான் உரிமையாளர் கண்ணப்பா. அப்ப உனக்கு மாலை ஓடுவார். ஓ அவர் அப்பானா உங்க அம்மாவா? இவங்க எனக்கு அம்மா, அவரா எனக்கு அப்பா. உண்மையிலேயே மாடு காலைக்கு தெரியுது. நீ எந்த நேரம் பார்த்தாலும் நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. அன்னதான பிறவுன்னு சொன்னா இன்னைக்கு அவரை எனக்கு மனசார ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு. எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க, போங்கப்பா போய் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. எங்களை உட்கார வச்சு அவரே பரிமாறி அவரே இலைய எடுத்து அவ்வளவு ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த உறங்காம்பட்டி கிராமத்தர்களுக்கும் இந்த விழா கமிட்டியார்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய அன்புக்குரிய அருண் பாண்டியன் டீ ஸ்டால் உரிமையாளர் கண்ணன் உரிமையாளர் அப்பா கண்ணன் அவர்கள் குடும்பத்தார்களும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைவேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கீழே கொடுங்களூர் கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். பூரா நீயும் கலட்டு சட்டையும் கலட்டு, நான் போயிடுவோப்பேன். நீங்களும் கிளம்பிட்டீங்களா? அண்ணே பாட்டு பாடுறேன். அடே பாட்டு பாடவா? பண்ண பண்ண சுதிய புடி 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 எத்தனை கட்ட? 12 கட்ட. ஐயோ அதான் இல்லையாப்பா, ஒரு 8 கட்டையாவது இருக்கா? அது இல்லப்பா, அப்ப பேசாம 7 கட்ட சுதிதாப்பா இருக்கு. அப்ப எதுக்கு உங்க சுதிய வச்சிருங்க, பேசாம இருங்க. சரிங்க பாருங்க. ஆடியா சா சா சாசா கசகசானுக்கிட்டு என்ன சாஜுரியா சாசானா ஏய் சரிகமா பாத நீ பாடு. அண்ணே நான் வைக்கிறேன் பாண்ணே. சங்கீதம் காத்தி இருப்பா, நான் அண்ணனுக்கு சுரம் வாசிக்கிறேன், அண்ணன் பாடுவாரு. சங்கீதம்
சா 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 பாப்பா சா சா ஏய், ஏய், நல்லா இருப்பனே எனக்கு படிச்சது மறந்து போயிரும் அப்புறம் பாப்பா அப்ப கூட பாப்பாவுல தான் இருக்க பாரு. பாக்கு வெத்தல சட்டி எடுக்கிறாங்க ஊர்ல. யார் சட்டி எடுத்தது? சட்டி எடுப்பெல்லாம் முடிஞ்சுச்சு. கட்டையை வச்சுட்டு பொத்திக்கிட்டு உட்காந்துரு. உன்னை அண்ணன் நான் அடிக்க சொல்லலை. சட்டியை நங்கன்னு யாரு போன அடிக்க சொன்னது? பாக்கு வெத்தல மாத்தணும் திருச்சி விஜய அண்ணே மணியண்ட பிரபு பெட்டியை பத்திரமா வச்சுக்க சாமி. ஏனே 2 குடம் தண்ணி உள்ள வச்சிருக்காங்க. பூ தூக்கி புதப்போன்னு ஊத்தி போடுவேன். அப்புறம் பூளுன்னு அமுக்க முடியும். பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பத்தேன் தண்டா சாட்டுறாரு. தண்ணி எட்டு உறங்கா மாட்டில தண்ணி கட்டி வச்சிருக்காங்க. யாருப்பா ஆதிக்க சொன்னது? ஆதிக்க சொன்னா திருப்பி எடுத்து புதப்போன்னு குத்தி போடுவேன். குத்தி பாக்கு வெத்தல மாத்தணும். அப்பா சைக்கிள் வருது வேகமா வர்றாரு. பால் கொண்டு போறாரு. இருக்க 2 வாங்கி பழைய இருக்கு மாடல் போட்டு போறேன். பத்திரமா வச்சுக்க. பாக்கு வெத்தல மாத்தணும் பார். அடியப்பா பூரா தூங்குதியா? குத்துறாது. வா நம்மதான் கையடி சொன்னா கேக்குறியா? நீங்க பாடுங்க, நம்ம 2 பேரும் ஆடுவோம். பாக்கு வெத்தல மாத்தணும். கட்டி வச்சுட்டு தூங்குறாடே, கீழே விழுந்துறாடா. பாக்கு வெத்தல மாத்தணும் திருச்சி விஜய பாக்கு வெத்தல மாத்தணும் திருச்சி விஜய தத்தக்கு. ஏய் ஒழுக்கமா பாடு. பாக்கு வெத்தல மாத்தணும். நான் தவணுது பெருசு இல்லடா அண்ணே. திருச்சி வச்சுக்கு பரிசு கொடுக்கலாம். என்ன மாதிரி அதுவும் தவுதுவாரு. அவ்வளவு உயரத்துல தவுதுண்டா. உண்மையிலே முதல்ல முகத்தை பார்த்து பேசு. பேசு. நீனு வந்தது அப்படிதான் இருக்கா? இறங்குடா. ஏய் உங்களால எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. அட இறங்கி தொலை மறந்து. இறங்குடா. இறங்கலடா. அட இறங்குடா. விடுறா. இன்னும் 1.5 நிமிஷம் ஆகும்டா. அட மருதமணி பயலுகளா இறங்க சொல்லுங்க. டேய் விடுறா. ஏற சொன்னதே பயலுக தானே. அட இறங்குடா. டேய் டேய் கார்த்தி ராஜா இறங்குடா. அட இடுப்பு வலிக்குது இறங்க. மணி அட ஹெல்ப் அம்மா. ஏனே ஏனே இப்படி என்ன போய் உட்காருவே? ஏன்னா பொம்பளை பிள்ளைகிட்ட போயிட்டு என்னென்ன இப்படி அசியப்படுத்துறீங்க? அப்பெல்லாம் போய் போனா அவனே அப்பெல்லாம் போய் உட்காராத. விஜய் நான் வேணா கிட்டே உட்காரவா? ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும். என்ன பால் காய்ச்சி ஊத்த போறியா? கண்ணு பாத்துரும். ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும். பார்த்தால் வினை தீரும் பாபமெல்லாம் பறந்தோடும். காற்றாகி மகமாயி யாராவது சாமி பாட்டுக்கு இப்படி ஆடுவாங்களாடா? யாராவது இப்ப போய் சாமி பாட்டு பாடுவாங்களாடா? பொம்பளை பக்கத்துல வந்து எப்ப போய் சாமி பாட்டு திராத்திரி தூக்கம் போச்சுடி. திராத்திரி ஏய் ஏய் கார்த்திக் ராஜா மருதமணி மேல நீ உட்காந்து நீ ஏன்டா அழுவுற? ஏய் நீ ஏன்டா அழுவுற? இவ்வளவு பெரிய உருவத்தை தாங்குறாப்ல. சீ விளையாட்டு பொருளா கொட்டையை பிடிச்சி விளையாடுறீங்க? பழகும் போது நெருங்கி நெருங்கி பழகும் போது கொஞ்சம் என்னையா பாடுற? இதுக்கும் வாசிக்கிறீங்க என்ன? ஏய் பழைய பாட்டு
நெருங்கி நெருங்கி பழகும் போது அண்டங்காக்கா கொண்டக்காரி ஜெயமாகான எங்கும் புகழ்ந்துவங்க எங்கு நானும் ஆந்துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே ராஜா நீ தள்ளு நீ தள்ளு என்ன கலர் தவுசர் போட்டிருக்கு? சொல்ல மாட்டேன். ஏய் என்ன கலர்? சும்மா சொல்லு. அது உள்ள காயுது சிவப்பு. ஏய் என்னயா சொல்ற? தன்னானே நானே யாரா குண்டிய தொடுக்க முடியாங்களா? நீ திருச்சி விஜயத்தை தினமும் நாடகம் பண்ணுவேன். பஞ்சு 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 இருடா என்ன ஐயோ வாணி ஓடுது. எதுக்குடா என்னாச்சுடா இப்ப? அப்பொண்ணு 4 வருது பொம்பளை எதுக்குடா பெண் என்ன அங்க என்ன எதுக்கு அங்க குண்டிய தொட்டு? மிஸ்டர் மருதமணி, காம கொடூரன் கேள்விப்பட்டிருக்கேன். கார்த்திகராஜா அண்ணா அஞ்சாரு
யாரு என்ன தெரியுமா? யானை போய் எலி சொல்லி வந்த கதை முடியுமா? என்ன தெரியுமா? என்ன காரணம்? கண்ணப்பா வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே முட்டை ஒண்ணா மொயின் எண்ணா கறி எண்ணா மோர் வெங்காயம் தான். அங்க சாப்பிட்டு என்ன புண்ணியம்? கீரை முண்டை வாய் தான். பாடு. அப்ப நான் ஒண்ணும் முடியல இல்லையா? கடைசியில புளி ஆயிட்டா. விடு, நாலுல நம்ம பயில இருக்காங்க, மொத்தமா கொண்டு வந்துடுறேன். முதல்ல நீ செய்ய, அப்புறம் மருதுமணி பயில்கடா செய்யட்டும். அம்மா நல்லா ஆரங்க. ஆறேன். நல்லா பாருங்க. This is love. அப்படின்னா என்னது? அந்த பையன் உங்களை விரும்புறாரு. அப்ப நான் உங்களை விரும்புறேன். என்ன வேணாம் தும் சே பியார் கர் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை காங்கிரட் போட வரான். சடார் மடார். பகல்ல ஒரு தடவை, இரவுல ஒரு தடவை காங்கிரட் போட வரான். சிங்கிலி மங்கிலி. ஆமா, என்ன ஒரு மனுஷன், உன்னை கண்டாலே எனக்கு சரி பச்சனாவே வருது. சரி விடு, என்னாச்சு? ஏய், சும்மா சொல்லு. என்ன? இதுக்கு மேல அந்த பொம்பளை வேணா? ஏய் சும்மா சொல்லு. நீ மனசு ஆண்ட போடுவீங்க. நான் சங்கடம். நீங்க என்ன சொன்னாலும் சங்கடம். போடா. அட சும்மா சொல்லுங்க. ஒரு ஆளு போடா. சரி சொல்லு. சொல்றா. வேணாம். ஏய் நான் கோவம் விட மாட்டேன், சொல்லுங்க. அவன் சொல்றான். வேணாம். ஏய் சொல்லியா, மணியாச்சு. அவன் சொல்றான், உங்களால முடியலன்னு நோத்தால அனுப்பிவிட. ஏய் வெள்ளக்கமரம் எடுத்த கார்த்திக் ராஜா. நான் பத்தாது எங்க அம்மா வேற செத்து போனா எல்லாம் கூப்பிடுங்க மானங்கட்ட பையல. எப்படா சொன்னேன்? ஏய் சிங்கிலி மங்கிலினா அவ அத்தடா அது. சங்கு சடார். ஒண்ணு என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அவன் ஒருத்தன் சொல்ல நோத்தா முடிச்சனா. அப்படி சொல்லிட்டு அவர் நினைச்சவரு, எனக்கே தெரியாது அந்த வார்த்தை. பர்மா வர்மா. வருமா இல்லண்ணே, நான் ஏய் சும்மா சொல்லு. எனக்கு உடம்பு முடியலண்ணே. ஏய் சும்மா சொல்லு. 4 நாளா காய்ச்சல்ண்ணே. டேய் காத்தே இருக்கத்தான் செய்யுது. அவன் சொல்றான் சொல்லுடா கீரை முண்டா. அவனால முடியல என்ன அனுப்பி விடுவானா? உன்னை அனுப்பிடுறேன் சொன்னே. அது எப்படா நீனா? போ அப்படியே முகத்தை பாவமா வச்சுக்கிற பாரு, செந்தில் மாதிரி. போ. கிர் புர். கிரு புருண்டா பொந்த புறம் அடைக்க சொல்றான். சார போட்டுப்பாங்கல்ல, ஆமா, சார பொந்த புறம் களைய வச்சு அடைச்சிருங்கிற. அப்பர் குபர். அப்பர் குபர் தான் தெரியுமா? மட்டை கம்போச்சு நல்லா தேய்க்கவான். ஐயோ வலிக்குமே. ஏய் செவத்துல தச்சா உனக்கு எதுக்கு வலிக்குது? தம்பி ஜில்லிலோ பில்லிலோ. ஏய் அதுக்கு மேல எனக்கு தெரியாதுடா. இப்போ வந்து ஹிந்தி சொல்ல. ஆமா ஏக் அக்கா என்ன தம்பி? ஏக்குன்னா என்னன்னு தெரியுமா? ஏக் தோ தீ சார். ஏக்குன்னா ஒரு வரல விட சொல்றா. சரி நல்லா இருக்கும். ஏய் நல்லா இருக்கும்டா. என்ன 5 வரல மடச்சு வச்சுக்கணும். ஆமா, ஐம்புலன்களை அடக்கு. ஏக்குன்னா 1 1 ஒரு வரல விட்டனா, ஆல் ரவுண்ட் கேட்டுக்கா. ஒரு வரல விட்டனா, தோ தோக்குன்னா 2 வரல சரி விட்டனா, விட்டுட்டேன். தீன்னா 3 வரல விட்டுட்ட. சார் 4 வரல விட்டுட்ட. 5 மொத்தமா விட சொல்றா. அதோட உன் கையை மாட்டிக்கும் போ. ஏய் 5 வரல 6 ஏய் சாத்தா பொளந்தே வருவேன். 5 வரைக்கும் பாஞ்சுனே 6 தமிழ்ல சொல்றியா? காதல் பண்ண அன்னைக்கு பண்ணுங்க. என் காதல் எப்படி தெரியுமா? வச்சகப்பா இந்த அத்தம்மா வச்சகப்பா அத்தி பள்ளம் தேகப்பா. ஹலோ இப்ப முழுதான் கண்ணு என்ன பண்ணியா? காதல் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா?
காமம் வேறு பெண்ணே காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம் தேடும் காமம் தெய்வம் தந்த காதல். விளக்கு மருந்து எடுத்துருவாங்க விளக்கு மாறு. ஆனா லேடிஸ் இருக்கையில் என்னடா பழக்கம் பண்ற ஆஸ்கல் போறிய என்ன விட்டு போலாமா? காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம். இந்த மாடு காலைக்கு தெரியுது. அப்புறம் அங்கே ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கா? உட்காந்து ஓ மாடை கட்டி போடுப்பா. இந்த மாடை எங்கெங்கேயோ கட்டி அத்துக்கிட்டு வந்துருந்தா. கட்டி போட்டு வளர்ப்பே வயக்காடு. ரெண்டு பேரும் தப்பான முறையில உட்கார்ல பேசிட்டு இருந்தோம். பேச்சுக்கிட்டு இருக்கல இன்னும் கொஞ்சம் நேரம் குழந்தை பிறந்துடும். கனி உடனே ஜூம் பண்ணுவ. அப்படியா? காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண். அதுக்கு அந்த பிள்ளைய கட்டி போடுறா. காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண் தேகம் தேடும் காமம் தெய்வம் தந்த காதல். அவங்க ரெடி ஆயிட்டாங்க, மாலை மாத்தி வேலையை ஆரம்பிக்க போறாங்க. தம்பி நான் இங்க இருக்கேன். ஐ லவ் யூ நான் அஞ்சே சொல்லுங்க. காதல வைங்க. எனக்கு அவங்க வேணாம், எனக்கு நீங்க போதும். நல்ல மனசுக்காரங்க நீங்க போதும். அதே ரெண்டு பேரும் கூட்டணி தானா? காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண் தேகம் தேடும் காமம் தெய்வம் தந்த காதல். இடையில் ரெண்டு ஐயோ குஞ்சு அடிச்சு விட்டு. காதல் வேறு கண்ணு. நான் பாட்டே படிக்கலடா. காதல் எத்தனை காதல். காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண் தேகம் தேடும் காமம் தெய்வம் தந்த காதல். போடு போடு உன்னை தாண்ட மாட்டே தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டே பதையினை விடாமலும் அகம்படாமல் கட்டில் பூவெளி கையாளமா. காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? நீங்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேரவே காதல் முத்தி போனால் அது எங்கே சேர வேண்டும்? இந்த பாட்டில் எங்கடா லால லால. கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேரவே காதல் முத்தி போனால் எங்கே சேரவே ஒன்றில் ஒன்றாய் சேரவேனு உன்னிலை சேரவேனு புதையினை விடாமலும் நகப்படாமல் கட்டி பூவெனி கையாள மாட்டேன். காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? சிந்தாமலே உண்மையாகுமா முழுமையா?